வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் அப்படின்னாலே சுச்சி லீக்ஸ், ஹாட்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு எல்லாருக்குமே. இது இப்போ நான் போற நிறைய ஸ்கூல்ஸ், இப்போ சைபர் கிரைம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கே அட்வைஸ் பண்ணாங்க, குழந்தைகள் மெதுவா எல்லாருக்குமே இன்னைக்கு கையில செல்போன் ஆக்சஸ், ஒய்ஃப் இல்லாம கூட ஒரு பேச்சுலர் வாழ்ந்துருவான் போல இருக்கு. ஒய்ஃபை இல்லாம யாரும் வாழ மாட்டாங்கிற ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம் நம்ம எல்லாருமே. நம்மளுடைய சுதந்திரம் நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறத எனக்கு தெளிவா அவரே எனக்கு புரிய வச்சாரு. நான் கேட்டேன், போன் என் கையில இருக்குங்க, என்னங்க எனக்கு தெரியாம எப்படிங்க என்னுடைய ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியுங்க? அவர் சொல்றாரு, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்க டவுன்லோட் பண்ணும்போது உங்க மொத்த ஜாதகத்தையும் அவன் அடமானம் வச்சிடறீங்க. அவன் அக்செப்டன்ஸ் கேட்கும் போது எல்லா மீடியா ஃபைலையும் நான் உள்ள அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற ஒரு அவங்ககிட்ட ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி இப்போ நிறைய போன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தம்போட ரேகை வச்சாதான் ஓபன் ஆகும். நாளைக்கு சொத்து பத்திரத்துக்கு கூட அவனே அடமானம் வச்சு எழுதி வச்சிருவோம். என்ன உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ட்ரேஸ் அவுட் வந்து அந்த கம்பெனிட்ட ஐபோன் நமக்கு யாரெல்லாம் நீங்க ரேக வச்சிருக்கீங்களா, ஆண்ட்ராய்டு ஐபோன் கிட்ட இருக்கு. சோ மொத்தமே வந்து அங்க இருக்குது. உங்க தலையெழுத்து ஏதோ நீங்க தான் சுதந்திரமா இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் அதிர்ச்சிகரமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா, ஓலா கேப்ஸ்ல நான் ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த முன்னாடி ஒரு ஜிபிஎஸ் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து ட்ராக் ஆட்டுறாங்க. ஒருத்தர் வந்து கீழே வச்சிருந்தாரு. அவர் எப்படி எப்படி பாத்துட்டே இருந்தார் ட்ராக். ஏன் நான் மேலே எடுத்து வச்சுக்கணும், நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு. இல்ல சார், அதுல வேற ஒரு விஷயம் இருக்கு இதுல, அதனாலதான் நான் வைக்கிறதுல கீழே வச்சிருக்கேன் அப்படின்னு. என்னங்க அப்படின்னு வாயப்படுங்கன்னு அவர் அப்படி பல கதைகள் சொன்னாரு. நிறைய பேர் வராங்க, லவ்வர்ஸ் வண்டியில ஏறுறாங்க, உட்காடுறாங்க, பேசுறாங்க. நாங்க முன்னாடி வண்டி ஓட்டுறோம்னு வச்சுட்டு அவங்க சில நேரங்கள் அந்யூன்யமா இருந்துட்டு வராங்க. ஆனா இந்த ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த கேமரா வந்து 24 ஹவர்ஸ் ஆக்டிவேட்ல இருக்கும், நாங்க வண்டி ஆஃப் பண்ற வரைக்கும். அப்போ இவங்க மொத்தம் என்ன நடக்குதுங்கிறத உட்கார்ந்த இடத்துல இருந்து மானிட்டர் பண்ண முடியும். இதைய ஷூட் பண்ணி வெளியிடங்களுக்கு நிறைய இடங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ என்னன்னா, பெங்களூர்ல இன்னொரு விஷயம் வேற புதுசா வந்திருக்கு சார். பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு டோர் மாதிரி சீல்டு மாதிரி ஒரு க்ளோஸ்டா வந்துருச்சு சார். இது தமிழ்நாட்டுக்கும் வந்து அப்ரூவல் ஆகி அடுத்த கட்டத்துக்கு வரும்போது பின்னாடி என்ன நடக்குது, ஏறும்போது தெரியும், இறங்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, ஏது நடக்கிறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு அபாயகரமான ஒரு சூழல் நோக்கி நம்ம போயிட்டு இருக்கு சார். இது நிறைய பேருக்கு தெரியாது. சோ நாங்க வரும்போதே சில சிக்னல் கொடுப்போம், இங்கெல்லாம் இருக்கு பண்ணாதீங்கன்னு. ஆனா நாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொன்னாரு. நான் பண்றதில்ல சார், நான் நேர்மையா இருக்கேன், அதனால கீழே வச்சிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவரு இன்னொரு விஷயம் சொன்னார், வந்து நாங்க ஒரு பார்ட்டி எங்க கிட்ட ஏறும்போதே அவங்க யாரு, அவங்க கையில எவ்வளவு காசு இருக்கு, அவங்க கிட்ட நாங்க எவ்வளவு திருடணும்னு நினைச்சா எங்களால என்ன வேணா பண்ண முடியும், உங்களை என்ன வேணா செக் பண்ண முடியும் எங்களால உங்ககிட்ட என்ன இருக்குன்னு. எனக்கு புரியல, எப்படிங்க எங்க பாக்கெட்ல என்ன காசு இருக்கு, நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு எப்படிங்க ஏற அந்த சில மணி நேரங்களை எப்படி உங்களால கணிச்சு நீங்க அதை பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு. இப்ப நீங்க வீட்டுல இருந்து உங்களை பிக்கப் பண்ண, ஓகே, நீங்க உள்ள இருந்து என்ன மனநிலை வரீங்க, கையில காசு எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இதே டி நகர்ல வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட்லயோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போதோ ஒரு நகைக்கடை இருந்து வெளில வரீங்கன்னு வச்சீங்கன்னா, டெஃபினட்டா நீங்க நகை வாங்கிட்டு வரதுக்கான 99% பாசிபிலிட்டி இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட அதை பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட ஆட்களுக்கு நான் கரெக்டா இன்டிமேட் பண்ணிட்டு எந்த ரூட்டு எல்லாத்தையும் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு நான் வந்து ஷேர் ஆட்டோமா இருந்தா பிக்கப் பண்ணி உள்ளே ஏத்திட்டு என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான அபாயகரமான சூழ்நிலைகள் நிறைய வந்து நார்த் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அரசல் புரசல் நடந்துட்டு இருக்கு. பட் இதுக்கு வந்து அவர் ஒரே ஒரு சொன்னா என்னன்னா, இந்த பின்னாடி கேம்ப்ஸ்க்கு வந்து மறைவான ஒரு பகுதியை ஏற்படுத்தி முன்னாடி டிரைவருக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் இல்லாம ஒரு விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது சார், அது மிகப்பெரிய டேஞ்சர். அந்த லைசன்ஸ் இப்ப வாங்கிட்டாங்க, அடுத்து வரப்போகுது அப்படிங்கறத ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. சோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ஒரு வகையில நமக்கு எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களை செய்தாலும் அதே நேரத்தில் நிறைய பாதகமான பல விஷயங்கள் இருக்கு. விழிப்புணர்வோடு அதை கையாளுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கத்துக் கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதே நேரத்தில் அவங்க கிட்ட நீங்க செல்போனை கொடுத்துட்டு நம்ம வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இருந்தா என்ன நடக்குதுன்னா, முன்னெல்லாம் டெலிபோன் இருக்கும்போது நானே வந்து ஹால்ல தான் வந்து பேசுவேன். ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு ஹால்ல தான் ஒரு போன் அக்சஸ் பண்ண முடியும். எங்க அப்பா உட்காந்துருப்பாரு, அவங்க யார் பேசினாலும் அந்த டைம் போயிட்டே இருக்கு, அப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு 2 தடவை. எங்க அம்மா அப்படி வந்து பாத்துட்டே போவாங்க, யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு 2 தடவை கேட்கும்போது தெரியும், போனை வச்சுட்டு உள்ள போயிடுவோம். ஆனால் இன்னைக்கு 5 வயசு குழந்தையில இருந்து 50 வயசு வரைக்கும் யாருக்கிட்ட வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு மிட் நைட்ல ஒரு பொண்ணை தொடர்பு கொள்ள முடியாதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு போன் கையில இருந்தா என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன வேணாலும் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கும். இந்த குறைந்தபட்ச விழிப்புணர்வோடு குழந்தைகளுக்கு நம்ம போனை வந்து நைட் நேரத்தில் அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கி வச்சு, நிறைய பேரண்ட்ஸ் பண்றாங்க, அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க நாலேஜோட அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. கட்டுப்பாடுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அது கட்டுப்பாடா இருக்கும்போது அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இந்த விழிப்புணர்வான அந்த புக் தான் நிறைய கண்டென்ட் அவங்க பண்ணியிருக்காங்க. சோ இந்த வகையில இணையதளம்